danger, j'arrive comme la nuit de noces. J'ai stoppé la bagarre, mais je n'ai pas arrêté de me battre. J'ai un big, pas le bac, j'ai la trique, pas le track. Boss, je traverse l'Atlantique à la barasse. Derrière moi à l'horizon s'efface. Je perds mon souffle, je bois la tasse. Je deviens sourd au bruit qui court. J'arrache l'amour au petit jour. J'arrache la joie aux heures qui passent. Je me souviens, lorsque j'étais collégien, quand il y avait du rail sur les ondes. Mais ça c'était avant 2001. Boss, on est plein, et dans ma tête on est plein. Maro-canadien, musulman, arabe ou berbère, afro-caucasien. يضرب شيشة الصباح منك برقرعة الصباح منك سمعي عسبة الصباح منك هذا خويا الصباح منك خلي الحمام هو يتسلق صباح منك يا طوالك صباح معنقها بيت معاها الصباح داها. Je veux devenir milliardaire avant que vienne mon heure. Pour pouvoir dire que l'argent n'achète pas le bonheur, mais qu'il procure des choses que l'on peut avoir. दोस्तों, हमने बैंक को हैक कर लिया। अब हम अमीर हो जाएंगे। மைக்கேலோட ஆராய்ச்சியில தான் பிளாட்டோ எழுதியிருந்த அந்த தொலைஞ்சு போன நகரத்தோட குறிப்புகளை வச்சு லோக்கலைசேஷனோட 51 செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்களால் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை உருவாக்க முடிஞ்சது. இப்போ அதை யூஸ் பண்ணி நாம இந்த அட்லாண்டிஸை கண்டுபிடிக்க போறோம். கண்டிப்பா இது அட்லாண்டிஸா தான் இருக்கும். நாம அவசரப்படக்கூடாது. உறுதியா தெரியற வரைக்கும் நாம உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஆமா, கண்டிப்பா நாம அதை கண்டுபிடிப்போம். இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர், இதை பாருங்க, இதுதான் நான் கண்டுபிடிச்ச அந்த அற்புதமான எழுத்துக்கள். தேனை சுவைக்க விரும்புறவன் தேனீக்களின் தாக்குதலையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். சுவாரஸ்யமா இருக்க இல்ல? இந்த வாசலை கண்டுபிடிக்கும் போது தான் நான் இந்த எழுத்துக்களை பார்த்தேன். உள்ள ஏற்கனவே வேலை பார்க்குறாங்க, நானும் கூட போறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிதான். இந்த குகைக்குள்ள போற அளவுக்கு எனக்கு உடல்நிலையும் சரியில்லை, அதுக்கான தெம்பும் இல்லை. சரி, மிஸ் சாண்ட்ரா, சீக்கிரம் வாங்க, எனக்கு இங்க ஒன்று கிடைச்சிருக்கு. எஸ், ஆசம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஹக்கீம் ஹெம்லி, இல்லை உங்களை பேப்லோன்னு கூப்பிடணுமா? பேப்லோ ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இல்லை உன்னோட ஹேக்கர் நேமை வச்சு கூப்பிடணுமா? HKM10. என்ன ஹக்கீம்னே கூப்பிடுங்க. சரி ஹக்கீம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்லை, நான் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இவங்க தான் சனா பிக்ரம், எங்களோட அனலிஸ்ட். என் பேர் மிஸ்ஸஸ் ஷக்கீர், DGSNல சீஃப் இன்வெஸ்டிகேட்டர். மொரோக்கோலேருந்து வந்திருக்கோம். எங்களை மன்னிச்சிரு. சில சமயம் எங்களோட ஆளுங்களுக்கு பொறுமையாக நடந்துக்க தெரியாது. உனக்கு சாப்பிட இல்லை குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? மொரோக்கோலேருந்து வந்திருக்கேன். குஸ்கோஸ் இருந்தால் நல்லா இருக்கும். நான் அதை மிஸ் பண்ணுறேன். உன் ஜோக்கை கேட்டு சிரிக்க நேரம் இல்லை. ஜூட்டோ வைரஸை நீ உருவாக்குனேன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் உன்னை கைது செஞ்சோம். 100க்கும் மேலான நாடுகளில் இருக்கிற மீடியா, பேங்க்ஸ் எல்லாமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓ, கொஞ்சம் இருங்க. அதாவது இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லாமே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணுன்ற நோக்கத்தில் தான் நான் செஞ்சுருக்கேன். அப்படியே இருந்தாலும் குற்றம் இது. ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வரைக்கும் நீ சுதந்திரமாக ஓடிட்டுருக்கேன்னா நாங்கள் உன்னை விட்டு வச்சுருக்கோம். இது DGSN. நாங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டோம்.
கொஞ்சம் வழி விடுங்க. இந்த குயின் ஆஃப் டெசர்ட்டை இங்கிருந்து அனுப்பி வைங்க. ப்ரொஃபசர், நீங்க இதை பார்த்தே ஆகணும். என்னாச்சு? என்ன? வாவ், அல் ஷெரட்டன் உருவாக்கின அஸ்ட்ரா லேப். அப்ப அந்த லெஜண்ட் உண்மைதான். ஆமா, உண்மை மாதிரிதான் தெரியுது. இது அட்லஸ்க்கு சொந்தமானதா கூட இருக்கலாம். இது ஒரு கீஸ்டோன் ஆஸ்ட்ரல் வால்ட் மாதிரி இருக்கு. அல் ஷெரட்டனோட தாக்கத்திலிருந்து சமநிலையை காக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்பனா இததான் அவரோட பிரதர் திருடுறதுக்கு முயற்சி பண்ணாரா? ஆமா, இது தப்பான ஒருத்தர் கையில கிடைச்சு தப்பான நோக்கத்துக்காக அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதனால ஒரு பெரிய தாக்கம் இதுல ஏற்படும். அதுதான் அல் ஷெரட்டனோட தீமையான இரட்டை நட்சத்திரம். அதுதானே யார் இந்த ஆஸ்ட்ரோ லேபை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சாவே இல்லாத அதீத சக்தியை வழங்குச்சு. ஆமா, சரியா சொன்ன. இப்போ சிச்சுவேஷனை நான் உனக்கு ஒரே ஒரு வரியில் புரிய வைக்கிறேன். ஒன்று, நீ எங்களுக்கு ஒத்துழைக்கலாம், இல்லைன்னா நீ ஒயிட் ஹேட்டர்ஸாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கலாம். இல்லை, உன்னை FBI கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிருவோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக பல வருஷம் அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு அது சரியா புரியல. நீங்கள் எனக்கு வேலை தர போறீங்களா என்ன? நான் ஒரு 2 நாளில் யோசிச்சு சொல்லலாமா? ஏன்னா பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும், சம்பளம் என்னன்னா பேசணும் இல்லையா? அப்படி தானே? சரி, சிரிக்க மாட்டீங்களா? ஓகே, எனக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் கேட்குறேன். டைரக்ஷன் ஆஃப் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸோட ஒரு அனலிஸ்டா சென்சிட்டிவான ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரை கண்காணிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், பேங்கிங் செக்டார்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் கம்யூனிகேஷன் எல்லாம். சமீபத்தில் தொடர்ந்து வந்துட்டு இருந்த சில சைபர் அட்டாக்ஸா விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணது உன்னோட ஒரு வைரஸை, ஜோட்டா, கூடவே ஹாட் ஆஃப் மைட்டாவோட வேரியன்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இருங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்களுக்கு தெரியும். இந்த வைரஸுங்க சிஸ்டமை ஷட் பண்றது மட்டும் இல்லாம மேல்வெஸை இன்ஸ்டால் பண்ணுது. அதுல இருந்து மொத்த டேட்டாஸையும் இன்டர்நெட் மூலமா கிரிமினல்ஸ் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் பாட்ஸா மாறிடுது. சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல இருந்து அட்டாக்கை லான்ச் பண்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்க ஜாம்பிஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. பல பேங்க்ஸோட கம்ப்யூட்டர் சிஸ்டமை கிரிமினல்ஸ் ஹேக் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, கார்ட் ஃப்ராட் நெட்வொர்க்ஸோடவும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இவங்களை லொக்கேட் பண்ணுன்னா இவங்களோட முதல் நோட்டை நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். நாங்க அதை ட்ராக் பண்ணி பார்த்தோம். அது கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகாம எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டே இருக்கா. அதனால தான் உன்னோட சர்வீஸை நாங்கள் கேட்கலான்னு முடிவு பண்ணோம். நீ தான் உருவாக்குனதுனால இதை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இந்த சைபர் திருடர்களால் மொராக்கோவோட பொருளாதாரமே சீரழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். இந்த கிரைம்ஸ் அடுத்த எல்லா நாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு, புரியுதா? அதனால சனாவோட சேர்ந்து நீ இந்த கேங்கை பிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு நீ தரணும். அப்போ தான் எங்களால் இந்த கேங்கை சீக்கிரமாக பிடிக்க முடியும். இந்த இன்வெஸ்டிகேஷனில் உனக்கு ஹெல்ப் பண்ண இந்த சைபர் அட்டாக்கால் பாதிக்கப்பட்ட பேங்க்ஸோட டீட்டெயில்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன். முதல்ல அவங்களோட சர்வரை செக் பண்ணி வேலையை ஆரம்பி. ஓகே, தாராளமாக பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என் அம்மாவை பார்க்க முடியுமா? நீ இந்த லிஸ்ட்டில் இருக்க பேங்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். சரி. பிரமாதம் ப்ரொஃபசர் ஹர்மன். உங்க முதலாளியோட முதலீடு கடைசியா பலன் தந்துருச்சு. ஆமா, நீங்க யாரு? ஷினோவி. என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மிஸ்டர் ஷினோவி. என் கிளையண்டோட முதலீடை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்க. இல்ல, எனக்கு புரியல. அதை பார்க்கலாமா? நான் உங்ககிட்ட பணிவா தானே கேட்டேன், கொடுங்கன்னு சொன்னேன். சரி, ஓகே. உங்களுடைய அகழ்வாராய்ச்சியில் இன்வெஸ்ட் பண்ணி 30 வருஷம் ஆகி எதுவும் கிடைக்கலன்னு இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப சோகமா இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏதாவது தப்பு நடந்தாலும் பெரிய பேரழிவு நாம சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் சொல்றது நம்ப. ப்ளா ப்ளா ப்ளா, பேசாம கொஞ்சம் இருங்க. இவங்களை கட்டி போடு. என்ன என்ன பண்றீங்க? எதுக்கு? வெடிகுண்டுகளை வை. விடுங்க. நீங்க எங்களை இந்த மாதிரி பண்ண முடியாது. சொன்னா கேளுங்க, எங்களை விடுங்க. நாங்க இதுக்காக எங்களோட வாழ்க்கையை பல வருஷம் அர்ப்பணிச்சிருக்கோம். நீ பாவம் என் செல்ல டார்லிங். இவ்வளவு அழகான பெண் இந்தியா ஜோன்ஸை கொல்றதுங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆர்டர்ஸ் தான். என்னுடைய கிளையண்டோட முதலீட பார்க்கத்தான் இங்க வந்திருக்க. டோன்ட் கிரை பேபி. எங்களை விட்டுட்டு போகாத. எங்களை எங்கேயும் விட்டுட்டு போகாத. சொன்னா கேளு ப்ளீஸ். எங்களை விட்டுட்டு போகாத. சொன்னா
ஷோ இப்போ ஆரம்பிக்கட்டும். அதனால பேங்க் இப்ப அதோட எல்லா முதலீட்டையும் கோவர்ட், காப்பர், சர்க்கரை, சோயாபீன்ஸ், கொக்கோ, கோதுமை, தங்கம் இதுலலாம் பண்ணிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த COVID-19 ஏற்பட்ட பாதிப்பால உலகம் முழுக்கவே இந்த பொருட்களோட விலையில பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. எல்லாம் சரிஞ்சிருந்தது. சொல்ல போனா நாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு. மிஸ்டர் அஷ்ரஃப், இந்த மீட்டிங் முடிஞ்சது. மிஸ்டர் அஷ்ரஃப் சார், ஒரு ஆடிட்டரா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். Yes, sir. உங்க வேலை ஆடிட் பண்றது மட்டும்தான். அதை சொல்லி எங்களை கவலைப்பட வைக்கிறது இல்ல. அடுத்த புதன்கிழமை உங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்கும். என்ஜாய் யுவர் டே. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. டிஜேஎஸ்என்ல இருந்து இன்வெஸ்டிகேட்டர் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் லோகன். ஹலோ. இவர் என்னோட கொலீக் அகீம் இம்லி. ஹலோ. எங்களை மீட் பண்ணதுக்கு தேங்க்யூ மிஸ்டர் லோகன். இல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சமீபத்துல எங்க அக்கவுண்ட்ல இருந்து காணாம போன பணத்தை பத்தி விசாரிக்க தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. நான் எப்பவும் அத்தாரிட்டிஸ் சொல்றத கேட்கறவன். அது மட்டும் இல்லாம அவங்களோட கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்றத நான் என்னோட கடமையா நினைக்கிறேன். நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் எங்களோட ஐஎஸ் மேனேஜர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எஸ், கண்டிப்பா. சனா சனா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேங்க் உள்ள வந்திருக்கதே. வாங்க மேடம். தேங்க்யூ. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். பல பேங்க்ஸ் எங்களுக்கு ஒத்துழைக்கிறதே இல்லை. சில பேருக்கு இந்த அட்டாக்ஸோட ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறது என்னன்னு தெரியறதில்ல. எங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ் வேணும். பேங்க்ஸ் தான் இதுல முதல்ல பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு ஒத்துழைக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த அட்டாக்ல நாங்க பல கோடி ரூபாயை இழந்திருக்கோம். கூடவே இந்த கோவிட் பிரச்சனை வேற சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கிருச்சு. சோ இவர் தான் எங்களோட ஐஎஸ் மேனேஜர் மிஸ்டர் வதி. உங்களுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் கொஸ்டின் இருந்தாலும் இவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. சோ நீங்க உங்க வேலையை பாருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும். அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. சர்வீஸை நான் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த சர்வீஸோட பிரைவேட் கீஸ் தேவைப்படுது. ஓகே, நான் உங்களுக்கு பப்ளிக் கீ கொடுக்குறேன். எஸ். எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் 5 நிமிஷம். ஏய், உதவாக்குறீங்களா? எனக்கு பிடிச்ச ஃபீனிக்ஸ் சூசியை தன்னை விரும்பி சாப்பிடுவேன்னு தெரிஞ்சோம் அதை கூட ரெடி பண்ண முடியலல்ல. நீங்கெல்லாம் எதுக்குமே உதவ மாட்டீங்க. திரும்ப சொல்ற கேட்டுக்கோங்க. சால்மன் மீன் எடுத்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காவை விரல் நீளத்துக்கு வெட்டிக்கோங்க, நல்லா மெலிசா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயை எடுத்து சோயா சாஸோட கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சால்மன் எடுத்து மேரினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மயோனீஸ் கூடவே நல்லெண்ணெய், சோயா சாஸை மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சும்மா வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறேன்னு நினைச்சேன். ஆனா இதுல நீ ரொம்ப சீரியஸா இருக்க போல இருக்கு. எங்களை தனியா விடுறீங்களா? ஏய், போங்க போங்க போங்க, உள்ள போங்க. டேவிட் லாக்ஹாம், என்னுடைய விசுவாசமான கிளையண்ட். என்ன எல்லாம் பிளான் பண்ணி போச்சா? ஏ, அப்போ என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல சும்மா தான் கேட்டேன். அட்டிகாக், அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வா. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இது உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. போய் இதுக்காக அவ்வளவு கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணிருக்கீங்க. சில பேருக்கு சோஷி பிடிக்கும், சில பேருக்கு உண்மையான பொக்கிஷங்களை பிடிக்கும். இன்னைக்கு டிஜிஎஸ்என்ல இருந்து 2 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எங்க பேங்க் வந்திருந்தாங்க.
இங்க எதுக்காக எல்லாரும் என்ன ஷினாயின்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியல, ஆனா நீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷங்க அப்பாவிகளா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒன்ன மாதிரி இந்த ஷூட்டு டை இந்த வேஷம் சைபர் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டுறது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறதே நீதான். இருந்தும் உன்னை யாரும் சந்தேகப்படுறதில்ல. ஆனா இந்த உண்மை வெளியே வராம இருக்கணும்னா நீ அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்ன மன்னிச்சிடு, ஆனா இது இன்னும் முடியல. இது வெறும் ஆரம்பம். கவலைப்பட வேண்டாம், பேங்க் சர்வர்ல இருந்து எல்லாமே கிடைச்சிருச்சு நமக்கு. சோ காலையிலக்குள்ள எல்லாமே ஏய், திருட! ஹக்கீம், உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நீ என்ன மன்னிச்சிடு. நீ ஓகேவா? யா, லேட் ஆயிட்டு இருக்க. நாம இங்க இருக்க கூடாதா? இப்ப என்ன ஆச்சு? அந்த திருட என் பேக் திருட பார்த்தா அது எனக்கு எப்படியோ கிடைச்சிருச்சு. நாம கிளம்பலாம். இதை பாரு, இவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இவன் உலகத்திலேயே பெஸ்ட் ஹேக்கர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் அப்படியே காணாம போயிட்டான். ஹக்கீம் இம்னில், அந்த சன் ஆஃப் பென்கிரானோட டீம்மேட். இப்ப இவன் போலீஸ் ஆயிட்டானா? இல்ல, அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் இவன். பிரபலமான HKM10. நம்பவே முடியல. கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ் ஆயிட்டா இந்த உலகமே நரகமாயிடும். இப்ப என்ன பண்ண போறோம்? நீங்க சொல்லுங்க. நான் இவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டா பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நீ பண்ண போற மிகப்பெரிய சைபர் ஹேஸ்ட்ல இருந்து 50% பங்கு நான் உனக்கு கேரண்டி பண்றேன். அதை நானே உனக்கு தர்றேன். பணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேவிட், நீங்க தான் என்னோட பெஸ்ட் கிளைண்டா எப்போ இருப்பீங்க? மிஸ்டர் ஷினாய், யாரு? சரி சரி சரி, இதோ வரேன். ஹக்கீம் கண்ணா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ண. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். கடவுள் ஆசீர்வாதத்தால நீ திரும்ப வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்படி இருக்கீங்க? வாப்பா, நீ முதல்ல உள்ள வா. நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லையே. யாரையாவது மீட் பண்ணிருக்கியா? இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இல்லை. அப்பாவாயிட்டியா? அது எப்படி நடக்கும்? அம்மா கொஞ்சம் நிறுத்துங்களேன். அப்படின்னா என்ன விஷயம்? இல்லை, அது நீங்க பதட்டப்பட வேணாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே ஆகல. நீங்க கவலைப்பட வேண்டாம். உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகல? எனக்கு ஒண்ணுமே ஆகல. அது என்னன்னா, அந்த ஆக்சிடென்ட்ல விசித்திரமா ஒரு விஷயம் நடந்தது. நான் டெலிபோர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ பறந்து போன மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, என்னாச்சு? பாரு ஹக்கீம், இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க அம்மா? ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கேன். நானும் உன் அப்பாவும் பண்ணது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். நீங்க பண்ணக்கு எல்லாமேனா?
நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கம்மா? அம்மா சொல்லுங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்கம்மா. இப்போ உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Chaque regard de toi me renforce. Ton amour est mon écorce. Tête haute, dignité et honneur. T'as gravé dans mon cœur le bonheur. Tu m'as lié à une ardente joie en me serrant dans tes bras. Walida, Walida, Walida. அந்த இடத்துக்கு வந்தாச்சு சார். ஷோரா தெரியுமா இது அந்த இடமா? ஆமா சார். அதோ அங்க இருக்கிற அந்த மலைக்கு மேல போனீங்கன்னா அங்கதான் சார் கஸ்பா இருக்கு. ஓகே. எங்க இருக்குன்னு சொன்னீங்க? அப்படியே நேரா போங்க சார், அங்கதான் கஸ்பா இருக்கு. அப்படியே நடந்து போனீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும் சார். பார்த்து போங்க சார். எக்ஸசைஸா? நீங்க தான் முதல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். Walida, Walida. أمي أريدي أمي أصيرة أمي أريدي أمي أصيرة. யாராவது இருக்கீங்களா? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? உள்ள யாராவது இருக்கீங்களா? மன்னிச்சிருங்க, நான் இங்க இருக்கவே கூடாது. நான் போயிடுறேன். மன்னிச்சிடுங்க, நான் இங்க இருக்கவே கூடாது. நான் போயிடுறேன். இங்க பாருங்க, போதும் நிறுத்துங்க சொல்றேன்ல. மாஸ்டர், நீங்க இங்க மாஸ்டர் யூசப். ஹக்கீம் எம்எல் ஆமா வாங்க. நான் தான். அவங்க 2 பேரையும் நீங்க மன்னிச்சிருங்க. இந்த பகுதியோட காவலர்கள் அவங்க. அவங்களா? இதோ நீங்க பாக்குற இதுதான் இகுதாருங்க, எங்களோட கிடங்கு, எங்களோட பெட்டகம். நாங்க எங்க செல்வங்கள் எல்லாம் இங்கதான் மறைச்சு வச்சிருக்கோம். எங்க உலகத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். என் கூட வாங்க. எல்லாரும் கேளுங்க. மாஸ்டர் யூசப் போயிட்டாருங்கிறதுக்காக நம்ம பயிற்சி பண்ணாம இருக்க போறதில்ல. சொல்ல போனா அவர் போடுறது ஒரு நல்ல விஷயம்தான். என்ன இருந்தாலும் அவருக்கு எதுவும் தெரியாது. அதனால எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. சீக்கிரமே நான் இங்க ஒரு ஸ்கூலையும் திறக்க போறேன். உங்க எல்லாருக்கும் சில கலைகளை சொல்லி தர போறேன். அது சிக்கலானதாலாம் இருக்காது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா சீக்கிரம் கத்துப்பீங்க. தயாரா? 1 2 3 4 5. என் அன்பு மாணவர்களே,
உங்களுக்கு ஒரு புது ஆளை அறிமுகப்படுத்துறேன். ஹக்கீம் இமேல். என்னையிலிருந்து இவரும் நம்மள ஒருத்தரா இங்க இருப்பாரு. நம்மளோட பாதையில பயணிக்க போறாரு. கருணையின் பாதையில, விசுவாசத்தின் பாதையில, நேர்மையின் பாதையில, தைரியத்தின் பாதையில பயணிக்க போறாரு. வாங்க வாங்க. நன்றி. சரி, இவரை கூட்டிட்டு போய் இவருக்கு புது ஆடைகளை கொடு. கண்டிப்பா மாஸ்டர். வாங்க போலாம். நான் தஹார். என் பேரு ஹக்கீம். தயாரா? மாஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்கு. நேரம் வரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அமது முசா சமுதாயத்துல மிஸ்டர் ஹக்கீம் கலந்துக்க விரும்புறீங்களா? அப்படியா? நான் இங்க அதுக்காக வரல. இங்க சேர்றது அவ்வளவு சுலபம்னு நீ நினைச்சியா? இங்க சேர்றதுக்கு நிறைய கஷ்டப்படணும். உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும். இதோ அப்பா, இந்த இது உனக்கு சரியா இருக்கும். தேங்க்யூ. நீங்க ஏன் இதை போட்டுக்காம இருக்கீங்க? ஏன்னா என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை. அதாவது இங்க எல்லாருமே புத்திசாலிங்க இல்ல. அதனால நான் சொல்றத யாரும் புரிஞ்சுக்கல. நான் மாஸ்டர் கிட்ட போய் இங்க ஒரு நூலகத்தை திறக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவரு முடியாதுன்ட்டாரு. அதான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது. சோ நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல? ஸ்ட்ராங்கா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இருக்கணும். என்ன சொல்றீங்க? வெளி உலகத்தை விட்டு முழுமையா வெளியில வந்திருக்கணும். என்னவா? போன் இருக்கா? இங்க கொடு. பேக்ல லேப்டாப் இருக்கா? எனக்கு அர்ஜென்ட் கால் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதை பத்தி எல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. எதா இருந்தாலும் என்கிட்ட வா. 10 தினாம் தந்தனா நான் உனக்கு கால் பண்ணி தருவேன். நீ பேசலாம். ஆனா போனை உங்ககிட்ட கொடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நான் இங்க இல்லைன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இந்த இடத்துல யாராவது உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா, அதுலயும் குறிப்பா அந்த 2 சொட்டைங்க, அங்க இங்க அவங்கள சொட்டைங்கன்னு தான் சொல்லுவோம். உன்னை ஏதாவது பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. பக் பக் பூ, நான் அவங்கள பாத்துக்கிறேன். புரியுதா? ஓகே, நல்லது. ஹே ப்ளீஸ், என் லேப்டாப் எனக்கு இதுல வேலை இருக்கு. எனக்கு வேணும். சரி, இதோ தரேன். ஓகே, தேங்க் யூ. பை. திரும்ப இப்படி பயமுறுத்தாத. சரியான பைத்தியம். புரியுதா? அப்புறம் பார்க்கலாம். பிரமாதம். மொரோக்கோ ஒரு அழகான நாடு. ஹக்கீம், உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட குழப்பத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ எங்கிருந்து வந்தன்னோ, உன்னோட முன்னோர்கள் யாருன்னோ நான் உனக்கு சொல்ல போறேன். நீண்ட காலத்துக்கு முன்னாடி அட்லஸ் தான் அட்லாண்டிஸோட அரசராகவும் பாதுகாவலராகவும் இருந்தாரு. அவரோட இரட்டை சகோதரர் ஜாடி ரோஸ் அவரோட செல்வாக்க பார்த்து பொறாமப்பட்டு ஆஸ்ட்ரோலபை அடைய நினைச்சாரு. தீமைகளையும் நன்மைகளையும் சமநிலையில வச்சிருந்த ஒரு இயந்திரம் அது. ஈக்வினாக்ஸ் அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணா ஒரு நாகரிகத்தையே அது அழிவு பாதைக்கு கொண்டு போயிடும். யார் அதை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அட்லஸ் இந்த கிரகத்தின் பாதுகாவலரா அந்த ஆஸ்ட்ரோலபை வச்சிருந்தாரு. ஆனா அவரோட சகோதரரின் துரோகத்தால காயப்பட்டிருந்த அவரு அவரோட சக்தியை பயன்படுத்தி அதை பாதுகாக்க நினைச்சாரு. 2 பேருக்கு இடையில பெரிய போர் வெடிச்சது. கேடிரோஸ் அதுல வீழ்த்தப்பட்டாரு. அட்லஸ் அவரை மன்னிச்சு அவரோட இணைஞ்சு மறுபடியும் இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாரு. ஆனா கேடிரோஸோட ஆசையும் அகங்காரமும் அவர் கண்ணை மறைச்சது. கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அட்லஸோட கருணையை பயன்படுத்தி ஆஸ்ட்ரோலபை திருடினாரு. அதுவும் சரியா ஈக்வினாக்ஸ் முடிவு நெருங்கிட்டு இருக்கும் போது கேடிரோஸ் அதை பயன்படுத்தி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தினாரு. அட்லஸோட லட்சியத்தின் வாரிசா இங்க நீ நின்னுகிட்டு இருக்க.
எனக்கு புரியல. நானா? இங்க பாரு, நீ அட்லஸால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன்னோட உண்மையான அப்பா அம்மாவுக்கு அது தெரியும். அந்த ஆஸ்ட்ரோலேபை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு உதவுறது தான் அவங்களுடைய லட்சியமா இருந்தது. அட்லஸ் இந்த உலகத்தை பாதுகாத்த மாதிரி இப்ப நீ தான் அந்த உலகத்தை பாதுகாக்கணும். உண்மையான அப்பா அம்மாவா? ஹக்கீம் அட்லசி உன்னோட உண்மையான பேரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்தப்போ சில ஆயுத ஏந்திய நபர்கள் உங்க அப்பா அம்மா அவங்க நண்பர்களோட இருந்த அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. மிக்கேல் ஹப்னர் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர். அப்ப அவரு அட்லாண்டிஸ் எங்க இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பழங்கால நகரத்தோட 51 புவியியல் விவரங்களை வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை பயன்படுத்தி அவரால் அட்லாண்டிஸையும் அஸ்ட்ரோலேபையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்பவும் அப்பா அம்மா கிட்ட உன்னை ஒளிச்சு வைக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க உன் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டாங்க. அவங்களோட எல்லா ஆராய்ச்சிகளையும் அவங்க திருடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு எப்படி இந்த சக்தி வந்தது? ஏதாவது மாய மந்திரமா? எது என்ன தேர்ந்தெடுத்தது? ஹக்கீம், நீ பஞ்சபூதங்களுடைய பாதுகாவலன். நீதான் இப்ப அந்த அஸ்ட்ரோலேபை கண்டுபிடிச்சாகணும். அதுவும் ஈக்வினாக்ஸுக்கு முன்னாடி. இந்த மாசம் 22ஆம் தேதி அது வரப்போகுது. ராத்திரி 9:21. வைரஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கம்ப்யூட்டரோட மொத்த கண்ட்ரோலும் நம்ம கைக்கு வந்துடும். ஹக்கீம், இப்போ உன்னோட பயிற்சி ஆரம்பமாக போகுது. காத்து உன்னுடைய நண்பன். அதுதான் உன்னுடைய பலம். காத்தோட நகர்வை கட்டுப்படுத்த கத்துக்கோ. அது உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். இப்ப நீ உன்னோட கண்ணை மூடிக்கிட்டு உன் மனசை நீ தெளிவுபடுத்த. உன்னோட உணர்ச்சிகள்ல கவனம் செலுத்து. உன்னோட கைகளுக்குள்ள கவனத்தை செலுத்து. காற்றுடைய ஆற்றல் வளைவுகளா சுத்தி வரும். நீ அதோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நீ கட்டுப்படுத்தணும். உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வரணும். உன் கைகளை நல்லா திறந்து வச்சு காற்றோட திசைக்கேத்த மாதிரி அதை சுத்து. நீ உன்னோட பலத்தை உனக்கு சொந்தமாக்கிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உன்னோட சண்டை திறமைகளை சோதிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இங்க யாருமே என்ன கூப்பிடவே இல்ல. அங்க அவன் பறந்துகிட்டு இருக்கான். நான் இங்க உங்க எல்லா விஷயத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நீங்க நன்றி சொல்லுவீங்களா? ஹேய், நான் வர இருங்க. நிறுத்துங்க. நான் வர இருங்க. பறக்காத நில்லு. தயாராயிடு ஹக்கீம். இன்னைக்கு உன்னோடு இங்க பயிற்சி பண்ண போறது முக்தார் தான். என்ன பயிற்சியை சொல்றீங்க? தயாரா இருன்னு சொன்ன. எழுந்துரு ஹக்கீம்.
உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. உன்னை காயப்படுத்தணுங்களை நினைச்சு பாரு. அப்படித்தான் உன்னுடைய திறமையை காட்டு. என்கிட்ட இதை சொல்லவே இல்ல. என்ன நடக்குது? அவனுக்கு எங்க இருந்து இவ்ளோ சக்தி வந்தது? நீ பேச மாட்டல? Lève-toi et bosse. Je suis sur un terrain vierge et j'arrive comme la nuit de noces. J'ai stoppé la bagarre, mais je n'ai pas arrêté de me battre. J'ai un big, pas le bac, j'ai la trique, pas le track. Boss. Je traverse l'Atlantique à la barasse. Derrière moi à l'horizon s'efface. Je perds mon souffle, je bois la tasse. Je deviens sourd au bruit qui court. J'arrache l'amour au petit jour. J'arrache la joie aux heures qui passent. Je me souviens lorsque j'étais collégien, quand il y avait du rail sur les ondes. Mais ça c'était avant 2001. On est plein, et dans ma tête on est plein. Maro-canadien, musulman, arabe ou berbère, afro-caucasien. يضرب شيشة الصباح منك بعد قرعة الصباح منك بعد عسبة الصباح منك هذا خويا الصباح منك خلي الحمام هو يتسلق هو يتسلق صباح منك يا طوالك صباح معنقها بيت معاها الصباح داها. Je vais devenir milliardaire avant que vienne mon heure. Pour pouvoir dire que l'argent n'achète pas le bonheur, mais qu'il procure des choses que l'on peut avoir. பேங்க் சர்வரை இப்ப ஹேக் பண்ணியாச்சு. எல்லாரும் பணக்காரங்களாக போறோம். ஹக்கீம், உன்னால என்ன பண்ண முடியுங்கிறத காட்டு. நீ ஒரு அனாதை. முக்தார் மாதிரி எங்க லட்சக்கணக்கான அனாதைங்க இருக்காங்க. இவ இன்னும் தயாராகல. சஹார், என்ன விஷயம்? எதுக்காக என்ன இவ்ளோ காலையில எழுப்புனா? நேத்து என்ன ஆச்சு? நேத்து என்ன நடந்தது? எதுவும் ஞாபகம் இல்லையா? இல்ல. எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லன்னு சொல்றேன்ல. எந்த வருத்தமும் இல்லையா? இருக்கு. உன்கிட்ட ஏன் கேட்டோன்னு வருத்தமா இருக்க? நேத்து நடந்தது ஒரு சாதாரண விஷயம் தான். நீ என்கிட்ட சண்டை போட நினைச்ச. நான் உன்கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொன்னேன். அப்ப நான் டீயை குடிச்ச உடனே என் தசையெல்லாம் பேங் பேங் பேங்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்கி ஜான், பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாருமே எனக்குள்ள அப்படியே இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. பேங் 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 கிளாக் கு கு. அப்படியே என் விரல உன் மூக்குள்ள விட்டு பாங்னு தூக்கி போட்டேன். என் சக்தியால உன்னை தோக்கடிச்சிட்டேன். நீ போய் சொல்ற. சண்டையோட ஆரம்பம் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. நீ டீ குடிச்ச முதல் தடவைங்கிறதுனால என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியல. நீ பறக்க ஆரம்பிச்சுட்ட. அதுக்கப்புறம் உன்னோட வயித்துல இருந்து ஏதோ சத்தம்லாம் வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய குண்டை போட்ட. அதுக்கப்புறம் எல்லாரும் நீ போலாம். நான் உன்னோட போனையும் உன்னோட லேப்டாப்பையும் உன் டேபிள்ல வச்சிருக்கேன். அப்புறம் தயவு செஞ்சு உன் ரிங்டோனை மாத்து. அதை கேட்டா தலைவலி தான் வருது. என்னதெல்லாம்? நான் உண்மையை தானே சொன்னேன். நேத்து இவன் குண்டு போட்டானே. சரி சரி போறேன். இங்க பாரு, நீ என் கூட வா. எதுக்காக நேத்து நீங்க என்ன காயப்படுத்த நினைச்சீங்க? எதுக்காக நீங்க என்கிட்ட அப்படி சொன்னீங்க? உன்னை சோதிக்க நினைச்சேன் ஹக்கீம். உன்னால என்ன பண்ண முடியும்னு பார்க்க நினைச்சேன். எப்போ நீ கோவத்துல செயல்படக்கூடாது, வெறுப்புலையும் செயல்படக்கூடாது. நீ உன்னோட உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும். கோவமா? என் அப்பா அம்மாவை கொண்டவங்களை மட்டும் நான் பார்த்தனா? கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு தெரியல. இதை நீ கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்க. மன்னிப்பு தான் சுதந்திரத்திற்கான சாவி.
நீ உன்னோட மனசு சொல்றத கேட்கலன்னா உன்னோட சக்திகளை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. வரப்போற ஆபத்துகளை எதிர்கொள்ளும் போது அது உனக்கு பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு விடிஞ்சதும் நாம ஒரு பயிற்சியை தொடரலாம். அதுக்கு நீ ஒரு கவசத்தை போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன கவசமா? ஆமா, செம்பாலையும் தோளாலையும் பண்ண ஒரு பழைய கவசம். உன்னை பாதுகாப்பா உன் அம்மா ஒரு தொட்டில வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை சுத்தி ஒரு ஆட்டுத்தோல் இருந்தது. அதுல பண்ண கவசம் அது. நாம அப்புறம் சந்திக்கலாம். நீ ரொம்ப கவலையாவும் சோர்வாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தூங்குனியா? இல்ல, நைட் லேப்டாப்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உன்னோட சிந்தனையை தெளிவுபடுத்து. இந்த இடத்துல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. நம்ம எங்க இருக்கோம்? உன் வீட்டில். என்ன? என் கூட வா. காத்த நீ உணர்றியா? இதுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல உன்னை நான் பார்த்தது தற்செயலானது இல்ல. இந்த இடத்துல தான் அட்லாஸ் மிகவும் சக்தி வாய்ந்த காத்த வீசுவாரு. அவரோட சக்தி தான் உனக்கு கிடைச்சிருக்கு ஹக்கீம். காத்து தான் உன்னோட சக்தி. பெர்பர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹர்கேசன் வாது. உன்னோட ரத்தத்திலையும் அணுக்கள்லையும் காற்றின் நகர்வோட சக்தி அடங்கி இருக்கு. அது இயற்கையோட பஞ்ச பூதங்கள்ல ஒண்ணு. உன்னோட கைகள்லையும் கால்கள்லையும் அதை உன்னால உணர முடியும். உன்னை பறக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உன்னால உருவாக்க முடியும். அந்த சக்தி மூலமா உன்னால முன்னேற முடியும். என்னால அந்த ஆற்றலை உணர முடியுதா? அது இந்த கவசத்திலிருந்து வருதா? அந்த ஆற்றலும் சக்தியும் உனக்குள்ள இருந்து தான் வருது, அந்த கவசத்திலிருந்து இல்ல. போலீஸ் அலர்ட் பண்றதுக்காக இருந்த அலாரம் சிஸ்டத்தை திருடர்கள் ஆஃப் பண்ணிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் அவங்க சர்வைலன்ஸ் கேமரால இருந்து முழுசா அழிச்சிருக்காங்க. உலகத்திலே பெரிய முட்டாளா இருந்திருக்கும்.
இங்கே 5000 கோடி திருடு போனது நம்ம போலீஸ்காரங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. இங்கே உள்ள புகுந்தவங்களை பற்றின விஷயம் நமக்கு யாரும் சொல்லவே இல்லை. அக்கீமை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லை, அவன் காணாமல் போயிட்டான். நான் அவனை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சரி, உண்மையிலேயே அவன் எங்கேயாவது போயிருந்தானா நல்லபடியாக அங்கேயே ஒழிச்சுக்கட்டும். இதுக்கு மேலே நம்மளோட கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. தேடப்படுற சர்வதேச குற்றவாளிகள் பட்டியலில் இன்டர்போல் அவனோட பேரையும் சேர்த்துட்டாங்க. சனா, நீ தொடர்ந்து பேங்கோட சேர்ந்து இதை விசாரிச்சுட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹலோ அகிம், ஹலோ சனா. நீ எங்க இருக்க? சனா 50 டைம்ஸ் மேல உனக்கு கால் பண்ணி. சாரி, என்னை மன்னிச்சிட. கொஞ்சம் ஃபேமிலி விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன். சரி, என்ன விஷயம்னு சொல்ல. கொஞ்சம் கவனமா கேளு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் உன்னை காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஹே, நான் இருந்த இடத்துல எனக்கு சிக்னல் அந்த அளவுக்கு இல்லை. அது ஒரு பெரிய கதை, நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன். அந்த கிரிமினல்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த தடவை சென்ட்ரல் பேங்க்ல கிட்டத்தட்ட 5000 கோடியை அவங்க திருடி இருக்காங்க. கவலைப்படாத, நேற்று நைட் நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதில் அந்த ஹேக்கர்ஸை நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் பிடிச்சிடலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ ஏமாத்திட்டு ஓடிட்டதா மேடம் நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னோட கிளியரன்ஸ் எல்லாத்தையும் ரீவொர்க் பண்ணிட்டாங்க. சனா, என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீ மட்டும் இப்போ இங்க வந்தனா உன்னை உடனே அரெஸ்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சனா சனா மாஸ்டர், ஃபோன் பேசுனதுக்கு ஒரு காரணம் இருக்க. தஹாருக்கு சம்மதம் இல்லை. பரவாயில்ல, எனக்கு தெரியும். ஹக்கீம், நீ சுதந்திரமா பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட விதி உனக்கு வழிகாட்டும். நன்றி மாஸ்டர். நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை நான் நல்லதுக்கு தான் பயன்படுத்துவேன். எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. வர இருக்கிற போர்ல உனக்கு ஒரு நம்பகமான துணை இருக்கணும்னு விரும்புறேன். தஹார் உன் கூட வருவான். நீ இங்க இருந்து தனியா போயிடலாம்னு நினைச்சியா? உன்னோட சூட் எடுத்துக்கிட்டியா? இல்லனா இந்த உலகத்தை உன் அண்டர்வேரோட காப்பாத்த போறியா என்ன? ஹக்கீம், எப்ப அந்த கவசத்தோட சக்தியில உன்னால கட்டுப்படுத்த முடியும்னு தோணுதோ அப்பதான் நீ அதை போட்டுக்கணும். சரியா சொன்னாரு. விதிகள் அது எழுதப்பட்டிருக்கு. சரி சரி, நாங்க போகணும். டாக்ஸி எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டாக்ஸிக்கு பணம் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை. கொஞ்சம் பணம் தான் தரீங்களா? முடியாதா? ஓ சரி, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். நன்றி மாஸ்டர், நன்றி. போய் வா மகனே. விசாரணையிலிருந்து இப்போதைக்கு நமக்கு தெரிய வந்திருக்க விஷயம் இதுதான். மேற்கொண்ட விசாரணையில் எங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்குவோம். எல்லாருக்கும் நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எவ்வளவு பணம் திருட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த நாட்டோட ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு பேங்கோட அலார்ம் சிஸ்டம் எப்படி வேலை செய்யாம போச்சு? இந்த குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? அரை அவர் கழிச்சு தான் வந்ததா சொல்றாங்க எல்லாரும். விசாரணை முடிஞ்சதும் சொல்றோம். நன்றி. ஓகே, இந்த மீட்டிங் இப்ப முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேடம் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சோ எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க. நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ். நீங்க போங்க. சரிங்க மேடம். ஹக்கீம், இது நீயா? ஆமா, நானே தான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க சுத்தி போலீஸா இருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சொல்றேன். சனா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் ஓடி ஒண்ணும் போகல. என்ன? சரி, இது யாரு? நான் தான் இவனுக்கு இந்த மீசையை தந்தவன். இது தாஹர். போதும், நான் உனக்கு இதை பத்தி அப்புறம் சொல்றேன். ஆமா, இப்போ அதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, அந்த ஹேக்கர்ஸோட ஐபி அட்ரஸை என்னால ட்ராக் பண்ண முடிஞ்சது. அதே ஹேக்கர்ஸ் தான் சென்ட்ரல் பேங்கையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆப்ரேட் பண்றதை மட்டும் மாத்திருக்காங்க. எப்படி அதை கண்டுபிடிச்ச? அது ரொம்பவே ஈஸி. ஒரு ஐபி பேக்ல அவங்க ஒரு ரஷ்யனோட ஐபி அட்ரஸை போட்டிருந்தாங்க. மொதல் அதோட இனிஷியல் நோட்டை கண்டுபிடிச்சேன். அப்புறம் விபிஎனையும் ப்ராக்ஸியையும் பார்த்தேன். அது ஒரு கேமஃப்ளாஜ்னு புரிஞ்சுதா? அப்போ ஒரு மொராக்கன் ஐபி அட்ரஸோட ஒத்து போற இன்கிரிப்ஷன் கீ கிடைச்சிருக்கும். ஓ எஸ் மேடம். வாவ், அது எந்த இடம்? அந்த ஐபி அட்ரஸ் W கிளப் லொகேஷனை தான் காட்டுது. சரியா, இன்னைக்கு நைட் 11 o'clock நம்ம மீட் பண்ணலாம். என்ன சனா, என்ன நடக்குது? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? ஏதாவது பிரச்சனையா? நோ மேம், பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த திருட்டை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தார். எதுவும் சொல்லாத.
எஸ் மேம். நீ அவங்களுக்கு தர சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உனக்கே எதிராக திரும்பிடலாம். நான் இப்போ சதர்ன் ரீஜனுக்கு போகணும். அங்கே அகல் ஆராய்ச்சி நடக்கிற இடத்துல இன்னொரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கலான்னு நினைக்கிறாங்க. நான் எப்பவும் ஃபோனில் அவைலபிளாக இருப்பேன். உன்னோட மொத்த கவனமும் இந்த விசாரணையில் தான் இருக்கணும். எஸ் மேம். பார்க்க நல்லா இருக்கு. நல்லா அம்சமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் எதுக்காக அமைதியா இருக்கணும்? உண்மையை தான் சொல்றேன். குட் ஈவினிங். வாங்க மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. ஓ, ரொம்ப அழகா இருக்கியே. உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்யூ. அது என்ன ரேஸ் காரா? எனக்கு ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும். அது என் அப்பா எனக்கு கொடுத்தது. நல்லது, போலாமா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். வெல்கம் டு திஸ் கிளப். யா, தேங்க்யூ. யா, come on. Yeah. குட் ஈவினிங். குட் ஈவினிங். கொஞ்சம் உட்காரியா, எல்லாரும் உனதான் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியார. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மெனு கார்டு கிடைக்குமா? எஸ் சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. குடிக்க என்ன சார் வேணும்? இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கு. எனக்கு ஒரு புதினா டீ கொடு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. குழா தண்ணிப்பா. இவருக்கு எதுவும் வேணாம். நாங்க அந்த டீயை ஷேர் பண்ணிக்கிறோம். தாஹர், ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. குழா தண்ணி. பிரபலமான ஹக்கீம் இங்க வந்திருக்காரு. நான் அவங்க கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லவா? நானே நேரா போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன். ஓகே பாஸ். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன பார்த்து ஜாக்கிரதை. அட்டகாசமா இருக்குல்ல? என்ன
நான் எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி அதுல பெஸ்டான விஷயங்களை மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், தெரியுமா? பார்த்தாலே தெரியுதா? இங்க இருக்கிற விஷயங்களை வச்சு நீ நினைச்சா பேங்க் ஆஃப் அமெரிக்காவையே ஹேக் பண்ணிடலாம்ல. ஒரே மாதிரி யோசிக்கிறோம். இப்பதான் நான் ஆர்டிகா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். எஸ் பாஸ். ஹே ஹலோ. சரி சொல்லு, இதுல நீ ரொம்ப திறமையானவனு கேள்விப்பட்ட. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. மோசமான வேலை. உன்ன மாதிரி தப்பான ஒருத்தன் இந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுத்துட்ட. இப்ப போலீஸ்க்கு வேலை செஞ்சிட்டு இருக்க. சென்ஷியே, எல்லாமே நம்மளோட பார்வையில தான் இருக்க. என்னோட பார்வையில நீ துரோகியா இருக்க. துரோகினா யாருன்னு தெரியுமா? தெரியாது, ஆனா சொல்லுவேன் நம்புறேன். அவங்கள துண்டு துண்டா வெட்டிடுவேன். அட்டிகா, போய் அந்த அழகு பொம்மையவும் கரடிய குட்டியவும் கூட்டிட்டு வேரஸ்க்கு வந்துரு. ஓகே பாஸ், நீங்க எப்போ சொல்ற மாதிரி ஷோ ஆரம்பிக்கட்டும். மை ஜூசி லூசி, இப்போ ஷோவை என்ஜாய் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்றது கேளு, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இல்லனா என்னோட மோத வேண்டியதா இருக்கும். கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த சின்ன பையன் சீக்கிரமாவே சாக போறான். ஆல் தி பெஸ்ட் தம்பி. வேண்டாம், இப்ப வேண்டாம். எழுந்துரு ஹக்கீம், எழுந்துரு. யாருன்னு காட்டு. யார்கிட்ட சவால் விடுற? என்கிட்டே வா. கொஞ்சம் இப்ப நீ என்ன பண்ண? மாய மந்திரம் ஏதாவது பண்றியா? அத பத்தி கவலைப்படாத. இல்ல 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 இல்ல. அப்படின்னா அந்த பணம் எல்லாம் என்ன அர்த்தம்? என்னோட கிளையண்ட் தான் உன்னை கொல்ல சொன்னா. ஷினாய், உன்னை சேர்ந்து பிசினஸ் பண்ணணும். சொல்றத கேளு. அந்த கிளையண்ட் யாரு? ஹக்கீம், போலீஸ் வந்துட்டாங்க. நம்ம உடனே இல்ல கிளம்பி இல்ல இல்ல, போலீஸ பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சொல்லிடலாம். நான் சாட்சியா எல்லாத்தையும் இருக்கேன். முடிச்சிடலாம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எதா இருந்தாலும் அப்புறம் சொல்ல. நம்ம கிளம்பலாம். ஏய், நீ அதை பாத்தியா? போயிடுச்சுங்கன்னா எலிங்க கொண்டாடும். அங்கிருந்து பயந்து ஓடிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து நிப்ப? நான் ஒன்னும் எலி மாதிரி பயந்து ஓடல. ஒரு சிறுத்தை மாதிரி அங்கிருந்த ஓடுன. புரிஞ்சுதா? இப்போ அந்த சிறுத்தையோட காலை நான் உடைக்க போறேன். அதுக்கு உனக்கு டைம் இருக்காது. கீழே ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் மூடிதான் இருக்கும். உனக்கு புரியலையா? இதுக்கு மேல உனக்கு வழியே இல்லை. இங்க யாரு பாஸ்ன்னு தெரியல. போலீஸா இருந்தா அவங்கள போக சொல்லு. ஏற்கனவே நான் பெயில் வாங்கி வச்சுட்டேன். டேவிட் லோகம். ஹே டேவிட், நண்பா,
நீ கொஞ்சம் முன்னாடியே இங்க வந்திருக்கலாமே. போலீஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி இருக்கலாம். ஏன் அப்படி பண்ணல? ஆனா உனக்கு எந்த உதவியும் தேவைப்படலன்னு கேள்விப்பட்டேன். இப்ப வந்து நீ என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் சரி, நம்மளோட இந்த பிசினஸ பத்தி யாரோ ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் தந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிருக்காங்க. அது யார் அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அது அந்த முட்டாள் அட்டிக்காவா தான் இருக்கணும். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கமான் ஷினோய், உன் அப்பா அம்மா உனக்கு மரியாதையை கத்துக் கொடுக்கலையா? அட்டிகா, ஷினோய் சொல்றது உண்மையா? உண்மை இல்ல மிஸ்டர் லாக்கம். இவன் எப்பவுமே உண்மையை ஒத்துக்கவே நீ மாட்டான். வாய மூடுறியா? ஆஹா, ஒரு பொண்ணுகிட்ட அப்படி பேசக்கூடாது. அதுவும் குறிப்பா இவ்வளோ அழகான பொண்ணுகிட்ட. இங்க பாரு. அப்பப்பப்பப்பா, இப்ப அவங்க உன் ஆளுங்க இல்ல, உன் ஆளுங்களா இருந்தாங்க. ஆட்டம் கைமீறி போயிடுச்சு. இந்த கோமாளிகளை நாம காலி பண்ணிட்டு இந்த அட்டிக்காவை நாம துண்டு துண்டா வெட்டி போடணும். நான் சொல்றது கேட்கலையா? வாங்க, வந்து இவனை கட்டி போடுங்க. நம்பிக்கை துரோகிங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா என்கிட்ட இப்படி நடந்துப்பீங்கல்ல? வா, நீயும் வந்து வாங்கிக்கோ. இல்ல இல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். வாடி என் செல்லக்குட்டி, வா. யாருக்காவது ஏதாவது வேணுமா சார்? விஸ்கி வித் ஐஸ், வித்தவுட் ஐஸ்? உங்களுக்கு சார் ஐஸோட இல்ல ஐஸ் இல்லாம வோட்கா? ஹலோ, வினோதமா இருக்கு, எனக்கு எதுவும் கேட்கவே இல்லை. ஹலோ, இங்க யாராவது மிஸ் ஆகுறாங்களா? ஆமா, உனக்கு ஏதாவது கேக்குதா? சரி. ஹேய், இந்த சினோயி எங்க? ஹலோ சினோயி. ஓகே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும். பாவம் சினோயி. நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கா? அப்படியா? என்ன பிரச்சனை? ஹக்கீம் கிட்டயும் இதே மாதிரி மாயாஜால சக்தி ஒண்ணு இருக்கா? அப்போ முதல்ல அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடலாம். அப்புறம் அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் இல்லை. அதனால அவனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனை பலவீனமாக்கணும். கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். ஓகே மாஸ்டரா? என்ன மாஸ்டர்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கு. எனக்கு அது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமே நீ அதை பார்த்துக்க. ஆனா இனிமே நீ என்ன மாஸ்டர் டேவிட் லோக்கம்னு கூப்பிடணும், புரியுதா? يلي عطتني كل شي شحال من واحد بغا يمشي وانا فيها نبني بلادي نحلم هنا ونبني هنا جامين الثمني. ஆக்கே, சொல்லுங்கம்மா. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. காசா பிளாங்க்ல இருக்க அழகான வியூக்கு உங்களை வரவேற்கிறேன். மேலே போமா. வெல்கம். அம்மா, இங்க என்ன பண்ற? சொல்றேன். உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் உன்னை இங்கே வர சொன்னேன். எனக்காக பண்ண எல்லாத்துக்கும். இன்டர்போல் என்னை தேடிட்டு இருக்கிறதுனால இதான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸா தோணுச்சு. நேத்து உன் பேரை லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. என்ன? ஆமா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. மேடம் ஷக்கருக்கு தேங்க்ஸ் சொல்லிட. கண்டிப்பா. ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நேத்து என்ன நடந்துச்சு? நீங்க ரெண்டு பேரும் இந்த ரொமான்டிக் வியூவை என்ஜாய் பண்ணணுமா? ஆனா அதுக்கு முன்னால அம்மா அவங்க கையால பண்ண இந்த தனி சாவை என்ஜாய் பண்ணுங்க. இதோ சாலட் சாப்பிடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தாஹர். எனக்காக இவ்ளோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இங்க பாருமா, இன்னைக்கு நீங்க இருக்கனா என்னோட பையன் உன்னை ரொம்ப நம்புறான்னு அர்த்தம். உண்மைதான் சனா. நான் யாருங்கிற உண்மையை உனக்கு சொல்லதான் இங்க வர சொன்னேன்.
இன்னும் நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்றத சொல்ல வர சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னால அம்மா அவங்க கையால பண்ண சுவையான தஞ்சியாவையும் சேலடையும் சாப்பிடுங்க. ஏ யா 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ கைஸ், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நான் நல்லா இல்ல. இந்த இடம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தெரியுது. அதைத்தான் உங்களுக்கு நான் இப்ப காட்டிட்டு இருக்கேன். நீங்களே அதை பாருங்க. அவன் கையில கத்தி இருக்கு. அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஏஞ்சல்ஸ் தான் உண்மைதான் போல இருக்கு. சூப்பர் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு நீ சூப்பர் ஹீரோ தான். ஆனா உன் பேர் என்னன்னு எனக்கு சொல்றியா? ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன இருந்தாலும் சரி, நீ தான் இங்க சூப்பர் ஹீரோ. உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லு. நான் உன்னை டாக் பண்றேன். என்னோட பேரு ஆட்டம் மேன். தேங்க்ஸ் ஆட்டம் மேன். ஹே folks, ஆட்டம் மேனை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க இன்னும் லைக் பண்ணுங்க. மேல ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப். நாம சீக்கிரமாவே இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து பாருங்க இந்த பையன் எப்படி பறந்துட்டு இருக்கானு. வாவ், அவன் பேரு ஆட்டோமேன். ஆட்டோமேன் 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 ஆட்டோமேன். 4 3 2 1. நீ மட்டும் ஆட்டோமேனுக்கு க்ளோஸ் வச்சுனா நான் உனக்கு பணம் தரேன். ஏய் என்ன நாத்தமா? நாத்தமா என்கிட்ட இல்ல உன்கிட்ட தான். கொஞ்சம் தள்ளிப்போ. நான் சிவாக் யூஸ் பண்றவன். சரி சரி. சிவாக் தெரியுமா? ஏதோ. அது ஒரு கிளை, சவுதி அரேபியால கிடைக்கிறது. அத வச்சு நாக்க சுத்தம் பண்ணுவாங்க. என்ன வேலை பார்க்க வர்றியா? Please. சிவாக். இப்போ அடுத்ததா நாம இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை தான் பார்க்க போறோம். காத்துல பறக்கிற ஆட்டோமேன் அப்படிங்கிற ஒருத்தர் மக்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு சில அற்புதமான திறமைகள் இருக்கு. அந்த திறமையை வச்சு இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பில்டிங்ல இருந்த தீயை கட்டுப்படுத்தி இருக்காரு. அப்புறம் ஒரு அம்மாவையும் அவங்களோட மகளையும் கத்தியால தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பைத்தியக்காரங்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தி இருக்காரு. இப்போ ஆட்டோமேன் நம்மளோட 2M ஸ்டுடியோல நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. குட் ஆஃப்டர்நூன் ஆட்டோமேன். குட் ஆஃப்டர்நூன். நீங்க இங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கிற சாகசங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உங்களோட வீர சாகசம் எல்லாம் இன்டர்நெட்ல காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. உங்களோட இந்த வீடியோவை எல்லாம் கோடிக்கணக்கான பேர் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க. இப்போ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாளா ஒரு அமைதியான மனிதனா வாழ்ந்துகிட்டு இருந்த நீங்க திடீர்னு எப்படி ஒரே நாள்ல சூப்பர் ஸ்டாரா மாறுனீங்க? ஆக்சுவலா நான் ஒரு ஹீரோவோ சூப்பர் ஸ்டாரோ கிடையாது. நான் வெறும் இங்க எனக்கு கிடைச்ச பவரை நான் நல்ல வழியில தான் யூஸ் பண்றேன். அது சரி, அப்புறம் உங்களோட இந்த பேரு ஆட்டோமேன் இது எங்கிருந்து வந்துச்சு? எங்களோட கலாச்சாரத்துல ஆட்டம்னா காத்து. சோ அதனால தான் அப்படி. சரி, உங்களோட இலக்கு தான் என்ன? நீங்க உங்களோட இந்த கோல்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு டாப் சீக்ரெட் மிஷனா இருக்கு. ஆனா கடவுளோட கருணையால இப்பதான் நான் ஒரு மிஷனையும் முடிச்சேன். சோ எப்படியும் அடுத்ததுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஓ எமர்ஜென்சி, நான் எடுத்தாகணும். பரவாயில்ல பரவாயில்ல போங்க. Thank you. ஹலோ, ஆட்டோமேனோட மேனேஜர், ஆட்டோமேனோட ஏஜென்ட், என்ன வேணும்னு சொல்லுங்க. சனா நீதானா? என்ன விஷயம்? ஓகே ரெடி. என்ன? சரி, இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு எங்க இருந்து ஃபோன் இது எமர்ஜென்சியா? நாம என்ன பண்ற? என் பேர் கிம் இல்லன்னு தெரியும். அது வந்து சார், இவர் பேர் ஆட்டோமேன், ஹக்கீம் இல்ல. அந்த பேர் இவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஆட்டோமேன் தான் இவர் பேர். தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்க? ஒரு அவசரம். சரி ஓகே, ஆனா நீங்க இப்ப வெளிய போய் ஆகணும். நான் ஆட்டோமேனோட மேனேஜர். ஓ நைஸ் டு மீட் யூ. நான் ஒரு விஷயத்தை சரி, நீங்க கொஞ்சம் இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் தான் ஆட்டோமேனோட அபிஷியல் மேனேஜர். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, பார்ட்டிக்கு ஈவென்ட்ஸ் புக் பண்ணனும்னா என்கிட்ட சொல்லுங்க. பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணி கொடுக்கிறேன். சோ நேயர்களே, ஆட்டோமேன் இப்போ ஒரு அவசரமான வேலையா போயிருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நாம ரொம்ப பிரமாதமா அது வரைக்கும் நீங்க எல்லாரும் நம்ம நியூஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. ஷின்வாய் செத்துட்டான். அவனோட ரெஸ்டாரண்ட்ல சாகடிச்சிருக்காங்க. அப்புறம் அட்டிகாவை பொறுத்த வரைக்கும் பெயில் எடுத்த பிறகு அவன் எங்க போனானே தெரியல. சனா அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஹேக்கரை கண்டுபிடிக்க சொன்னீங்க, நானும் கண்டுபிடிச்சேன். ஷினா இந்த கேஸ்ல இருந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான். அவன் தண்டனை குறைச்சுக்கிறதுக்காக சாட்சியா மாதிரி ஒரு சின்ன க்ளூ எங்க கிட்ட கொடுத்தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் டேவிட் லாக்கம். அவ எதுக்காக பேங்கை கொள்ளடிக்க போறா? அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோ லேப தேடிட்டு இருக்கிறதா ஷினா சொன்னா. கொஞ்சம் சனா என்ன ஆச்சு? யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. நீ எங்க இருக்கேன்னு சொல்ல, நான் வரேன். நீ என்ன இப்ப காத்துல பறந்து வர போறியா? என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். சனா சொல்லு. ஹே ஆட்டம், என்னாச்சு? சனா பிரச்சனையில இருக்கா? அவ எப்பவும் ஆபத்துல தானே இருப்பா. நீ எங்க போற? ஆட்டோமேன். சரிதான், நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சா அவ கூப்பிட்ட உடனே இவன் காணாம போயிடுறான்.
ஹலோ சனா, ஹலோ. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல, யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். இப்போ நான் சொல்றத கவனமா கேளு. உன்னை குறி வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அதனால உடனே சேஃபருக்கு போய் கோட் ரேட்டை ஆக்டிவேட் பண்ணு. மேடம், நான் இப்போ சேஃப் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். உனக்கு வேணுமா? பால் போட்டு தானே? கவலைப்படாத அகீம், அவளுக்கு ஒன்றும் ஆகாது. டேவிட் லாக்கமை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறதா சனா சொன்னான். அவன் தான் நடந்த எல்லா சைபர் அட்டாக்கும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கான். அதான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணான். அவனோட சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ அவனை தேடிட்டு இருக்கோம். அவனோட லேபை தேடினப்போ அவனோட சீனியர் டாக்டரோட டிஎன்ஏ ஒத்துப்போன சாம்பல் எங்களுக்கு அங்கே கிடைச்சது. அங்கே கிடைச்ச ஃபைல்ஸில் பஞ்சபூதங்களோட சக்தியை பற்றி அதில் எழுதியிருந்தது. நிலம், தண்ணி, நெருப்பு, அப்புறம் காத்த. ஆமாம், டேவிட் லாக்கம் ஏதோ கொடூரமான திட்டங்களை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த சூப்பர் ஹீரோவை பற்றி தான் பேசுகிறாங்க. உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க ஆட்டமன். என்ன? சனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ சொன்னது சரிதான். நீ தான் இதுக்கு தீர்வு. எங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது லாக்கம்க்கு அது கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அது மூலமா அவனால் இயற்கை சக்தியை கட்டுப்படுத்த முடியும். உலகத்தில் பெரிய அழிவுகளை, பெரிய ஆபத்துகளை வர வைக்க முடியும். எல்லா சக்தியும் அவனுக்கு கிடைச்சிடும். சாகா வரமும் கிடைச்சிடும். அது இன்னைக்கு என்ன நாள்? செப்டம்பர் 22. சரி, ஓகே, நான் இப்போ உடனே போயாகணும். தாஹர், என்னாச்சு? எக்வினாக்ஸ். என்ன எக்வினாக்ஸ்? எக்வினாக்ஸ். நீ காஃபி கேட்டியே, உனக்கு வேணாமா? நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா? நான் போய் கெலாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இந்த செலிபிரிட்டிஸ் கிட்ட வேலை செஞ்சாலே இதான் பிரச்சனை. காஃபி வேணும்னு கேட்பாங்க, கெலாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க, மனசை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டம்மான், இறுதியா நாம சந்திச்சிட்டோம். ரொம்ப நாளா நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன். என்ன இங்க பார்க்க ஆச்சரியமா இல்லையா? இல்லவே இல்ல. எப்படியாவது உனக்கு ஒரு முடிவு கட்டுவேன்னு எனக்கு தெரியும். அது கூடவே அல்ஷரட்டனுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிடுவேன். இதை எனக்கு இவ்வளவு ஈஸி ஆக்கினதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆஸ்ட்ரோ லேபை கொடுத்துற. இது எல்லாத்தையுமே நாம நிறுத்திடலாம். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீ ஒரு முட்டாள் தான். இங்க வந்து முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. என்ன நான் பண்றதா சரி? பரவாயில்ல ஹக்கீம் அட்லசி. அன்னைக்கு உன் அம்மாவையும் அப்பாவையும் என் கையால நான் சந்தோஷமா கொல்லும் போது நீ எனக்கு கிடைக்காம போயிட்ட. உன் அம்மா சாகும் போது அவ முகத்தில் இருந்த சிரிப்பு நீ பார்த்திருக்கணுமே. நீதான் என் அப்பா அம்மாவை கொன்னியா? என்ன மாதிரியான ஒரு சக்தியை தேடுறவனுக்கு மனித உயிரெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆட்டம்மான். அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு சனா, அவளை என் கையாளைய தொட்டு கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் அவளை எதுவுமே பண்ணல.
அவளுக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு அந்த அட்டிகா தான் பொறுப்பு. நான் இங்கிருந்து அசைய மாட்டேன். நான் இங்கேருந்து அசைய மாட்டேன். என் கை ஸ்டியரிங் மேலேயே இருக்கும். என் கை ஸ்டேரிங் மேலேயே இருக்கும். வானத்துல இப்படி ஒரே ஒரு சூரியன் இருக்கோ, அப்படி பூமியில ஒரே ஒரு மாஸ்டர் தான். நீ இப்ப அழிய போற. அட்லாண்டிஸ் மாதிரி நிரந்தரமா நீ மறைய போற. எழுந்திரி ஆட்டம் மேன். என்னால ரொம்ப நேரத்துக்கு தடுக்க முடியாது. இப்ப நீ யார பொடிப்பயல்? உங்களோட விளையாடலாம் என்கிட்ட நேரம் இல்ல. ஹக்கீம், உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல இருந்து நீ வெளியில வராத வரைக்கும் இந்த போரை உன்னால வெல்ல முடியாது. ஒரு தூய்மையான இதயத்தால மட்டும்தான் வெல்ல முடியும். தூய்மையான இதயத்தால மட்டும்தான் வெல்ல முடியும். இல்ல, வேண்டாம். கடைசியா ஆஸ்ட்ரா லேபை நீ மீட்டுட்ட. தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் உயிரை காப்பாத்திருக்கீங்க.